வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக வைக்கிற ஒரு சிக்கன் பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் குருமிளகு பொடி போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி வச்சுருவோம். பாருங்கள், எல்லா பக்கம் மேட்ச் ஆகி வர்ற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போம். பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த சிக்கன் கறிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம், வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கிறேன். பாருங்க, அதுலேயே நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டேன். இந்த டைம் நான் சிக்கனில் வந்து பெரட்டி வைக்கும்போது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். நான் இந்த கிரேவிக்கு தகுந்த போல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு வேகம் ஒன்று வெங்காயம் வணங்கி கிடைக்கும் இந்த டைம் போடுறதுனால. அடிப்பாக வந்திருக்கு. இந்த டைம் வந்து இவ்வளோ இஞ்சி போட்டு போகிறேன், பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 12 பல்லு பூண்டு, அது பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா, அதுவும் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஷேடு மாதிரி வரணும். இந்த டைம் வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மிளகா பொடி, நான் எல்லாமே நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, நல்லா மனம் வரணும் பொடிகளோட. இந்த டைம் வந்து நம்ம சிக்கன் பரட்டி வச்சுருக்கிறோம்லவா, அதை இது கூட போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு நான் ஒரு பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் போட்டுக்கலாம். உப்பு இந்த வெங்காயத்தோட தக்காளியோட எல்லாம் ஒன்றும் தண்ணி விட்டு, சிக்கனோட ஒன்றும் தண்ணி விட்டு வரும். நான் வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி ஓட்டுற போகிறேன். இதுக்கு வந்து நான் 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 5 கிராம்பு, 2 ஸ்டார் எடுத்துருக்கிறேன், 6 ஏலக்காய், இவ்வளவு பட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சிட்டு வந்துடணும். நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், இதை பொடிச்சிட்டு வந்துடுவோம். நான் இடையில ஒரு 2 ட்ரிப்பு கிண்டி விட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு சுடுதண்ணி தான் ஊற்றணும். நான் வந்து இப்போ வந்து 1 கிளாஸ் சுடுதண்ணி வச்சுக்க போகிறேன். சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு நல்ல 2 கொதி கொதித்து வேகட்டும். இதை வந்து நான் இந்த அளவுக்கு, இந்த மசாலா ஐட்டம்ஸில் இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அது பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு. நம்ம இந்த டைம் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறோமில்லவா, இந்த பொடி வந்து நம்ம போட்டுருவோம். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். பொடியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கரட்டி விட்டுட்டேன். பாதி தான் வெந்திருக்கு, முழுசு வேகட்டும். பாருங்கள், சிக்கனில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போவும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இடையில நம்ம இப்படி செய்யும்போது கிளறி விட வேணும். பார்த்தீங்களா, சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது வந்து சப்பாத்தி கூட, பரோட்டா கூட,
கொலா புட்டு கூட இது கூட எல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.